வாங்க கேமரா பார்த்துக்கலாம். சூப்பர். ஃபஸ்ட்டு என்ன சொல்லி சார் ஆரம்பிங்க? நான் கேட்குறேன். வணக்கம்ண்ணா. வணக்கம் சார். விஜய் அவர்கள் வந்து தற்போது முதலமைச்சராக ஆகிட்டாரு, கையெழுத்து. இந்த நிகழ்வு எப்படி இருக்குண்ணா ஒரு காங்கிரஸ்? இந்த நிகழ்வு வந்து ரொம்ப ஒரு புரட்சியாக இருக்குது சார். இந்த நிகழ்வு ஒரு பெரிய புரட்சியாக இருக்குது. இந்த என்ன புரட்சினா, தமிழ்நாட்டில் வந்து ஒரு பணநாயகம் வந்து தோல்வி அடைஞ்சு ஜனநாயகம் வென்று இருக்குது. இரண்டாவது வந்து இந்த தொகுதியில் இந்த ஜாதி உள்ள வேட்பாளர்கள் தான் நிற்கணும் அப்படின்ற ஒரு கட்டமைப்பை உடைச்சி ஒரு புதுவிதமான புரட்சியாக இருக்குது. இது ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயம் தமிழ்நாட்டுக்கு. விஜய் அவர்களுக்கு வந்து காங்கிரஸ் ஆதரவு முதலாக வந்து ஆதரவு கொடுத்துருக்கு. அதனால் வந்து திமுகவினரிடம் வந்து ஒரு துரோகி பட்டம் வாங்கியிருக்காங்க. அதாவது இது எல்லா விஷயத்துலையும் ஒரு கட்டத்துலையும் இந்த மாதிரி கூட்டணின்றது மாற்றி அமைக்கிற ஒரு விஷயந்தான். 2014 இதே மாதிரி தான் திமுக வந்து தனித்து நின்னாங்க. அப்போ காங்கிரஸ் தனித்து போய் போட்டிட்டு செயல்பட்டாங்க. இது வந்து அரசியல் சூழ்நிலைக்கு ஏற்ப ஒரு விஷயமான இதுதான் கருது. இல்லை, இப்போ முக ஸ்டாலின் அவர் பதிவு என்ன போட்டிருந்தாருன்னா, மற்ற எல்லா கட்சி தலைவர்களும் வந்து நம்மகிட்ட பேசினாங்க, பார்த்தாங்க, வெற்றி பெற்றது கூட அறிவாலயம் வந்து பார்க்காம போனவங்க தான் காங்கிரஸ்காரங்க அப்படின்னு உங்களை மட்டும் குறிப்பிட்டு ஒரு ட்வீட் போட்டிருக்காருல. அது சார், இது எங்களோட கொள்கை என்னென்னா, பிஜேபி உள்ளே வந்துடக்கூடாது. பிஜேபி உள்ளே வராதுக்கு இது வந்து உடனே இது ஒரு குறிப்பிட்ட நாளுக்குள்ளே பதவி ஏற்கணும். அதுக்கு அடுத்த கட்ட நகர்வுகள் என்னென்ன செய்யணுமோ அதை நோக்கி தான் நாங்கள் பயணித்தோம். அவங்கள போய் பார்த்துட்டு இது பண்ணி வந்தால் அதுக்கான நகர்வுகள் எல்லாமே வந்து வீணாக போயிட்டுருக்கோம். காங்கிரஸ் எடுத்ததுனால தான் வந்து இன்றைக்கி கம்யூனிஸ்ட்டு எல்லா கட்சியும் பின்தொடர்ந்து வந்திருக்காங்க. அந்த மாதிரி துரோகின்னு சொல்கிறவங்களுக்கு ஏதாவது பதில் சொல்ல விரும்புறீங்க? காலம் பதில் சொல்லுங்கள் சார். இப்போ விஜய் அவர்கள் வந்து இணைஞ்சிருக்கீங்க. இந்த கூட்டணி அப்படிங்கிறது வந்து பாராளுமன்ற தேர்தலில் இருக்குமா? இது கட்டாயமாக எங்கள் தலைவர் ராகுல் காந்தி ஒப்புதலோட உள்ளாட்சி தேர்தல், பாராளுமன்ற தேர்தல் எல்லாத்துலேயும் தொடரும். எல்லாத்துலேயும் வந்து இது வரைக்கும் நீங்கள் திமுகவோட தான் பயணிச்சிருக்கீங்க. இப்போ முதல் முறையாக ஒரு கட்சி வந்திருக்கு. இதையும் வந்து பாராளுமன்ற இதுக்கு இணைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமா? இப்போ ராகுல் காந்தி வேறு வந்து 100% இது கட்டாயம் வாய்ப்பு இருக்கும். பாராளுமன்ற தேர்தலும் தொடர்ந்து கூட்டணி தொடரும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒரு தொண்டராக வந்து விஜயோட இருப்பது சரிதான் அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்களா? இது காலத்தின் கட்டாயம், அதனால் இது சரிதான், ஏற்புடையது தான். நன்றி. நன்றி. தமிழ்நாட்டு நல்லது நடக்கும் ப்ரோ. இதுக்கு மேலே தான் நடக்கும். இதுக்கு மேலே தான் விடியல் ஆட்சின்னு ஒன்று நடக்கும். இது மாதிரி விடிய ஆட்சி தான் நடந்துகிட்டு இருந்துச்சு. இதுக்கு மேலே தான் விடியல் ஆட்சின்னு ஒன்று நடக்கும். விடியாட்சி நடந்துட்டு இது மாதிரி தான் விடியல் ஆட்சி. எத்தனையோ நடிகர் இருக்காங்க. இத்தனையும் கமல்ஹாசன் இருக்காரு, மக்கள் நீதிமை ஓப்பன் பண்ணார், எல்லாமே நற்பணி பண்ணுறோம், அதோடு நிறுத்திடுறாங்க. அரசியல்வாதிக்கு யாருக்குமே தைரியம் இல்லை. இவளுக்கு அவ்வளோ தைரியம், அவ்வளோ கட்ஸ், மக்கள் ஆதரவு இருக்குது. சினிமா துறையிலேருந்து சின்ன வயசுல சினிமாவிலேருந்து படத்துலையும் நடித்து ரசிகரை சம்பாரித்து ஆதரித்து இப்போ அரசியல்லையும் வந்து அதுலேயும் எவ்வளோ கட்ஸாக இருக்கேன் சொல்லியிருக்காங்க. டெபாசிட் வாங்க மாட்டார், 5 சீட்டு 10 சீட்டு வாங்கதே பெருசு அப்படின்னு 108 தொகுதி வச்சு பெரும்பான்மை நிரூபித்து 3 நாள் ரவுபாகலா தூக்கம் இல்லாமல் கஷ்டப்பட்டு படத்தில் ஷூட்டிங் நடிக்கிற போது அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்க மாட்டார். அவர் எத்தனையோ இன்னல்களை சந்திச்சார். பர்சனல் இஷ்யூஸ் நிறையா வந்துச்சு, அவதூறுகள் நிறையா பரப்புனாங்க. இவர் எங்கே போய் சீட்லாம் வாங்க போகிறார், இவர் எங்கே சிஎம் போய் என்ன தெரியும், அரசியலில் இவர் புதுசு என்ன தெரிய போகுது, இவர் நடிகன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொன்னாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லாம் சொன்னாங்க இவர் நடிகன் அப்படின்னாங்க. நடிகன் அரசியலில் நடிகன் கிடையாது, மக்கள்கிட்ட நடிக்கிறவங்க கிடையாது, படத்தில் மட்டும்தான் அவர் நடிகர். இப்போ ஒரு பெரிய டாக் என்ன போயிட்டு இருக்குன்னா, ஸ்டாலின் அவர்கள் சொன்னதுனால தான் வந்து திருமாவளவன் எல்லாரும் கூட்டணி வந்துட்டாங்க. அப்படி இல்லைங்க, மனசாட்சின்னு ஒன்று இருக்குல்ல ப்ரோ, மனசாட்சின்னு ஒன்று இருக்குது. இப்போ அதே மாதிரி தான் சொன்னாங்க. காங்கிரஸ் கம்யூனிஸ்டாக தான் சொன்னாங்க, அது எங்களோட தனிப்பட்ட விருப்பம் தான். நான் யார்கிட்டையும் மக்களோட ஆதரவு தான் எங்களுக்கு இருக்கே தவிர நாங்கள் கூட்டணி கட்சியாக தான் இருந்தோம். நாங்கள் இப்போ எங்களுக்கு ஏற்றுக்கலை, எங்களுக்கு அவங்க பண்ணுறது எதுவும் எங்களுக்கு பிடிக்காதனால தான் நாங்கள் வந்து விஜயோட கூட்டணி வச்சிருக்கோம். நல்லாச்சு அமையன்னு ஒரு நம்பிக்கையில் தான் கூட்டணி வச்சிருக்கோம் அப்படி மாதிரி சொல்கிறாங்க. அது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம், நம்ம எதுவும் சொல்ல முடியாது இல்லை. அதில் இப்போ இவ்வளோ உயிராக இருக்கீங்க எல்லாருமே விஜயோட ஆட்சியில் எதனா தப்பு நடந்துச்சுன்னா எதிர்த்து கேள்வி கேட்பீங்களா? கண்டிப்பாக அண்ணா இது மாதிரி அண்ணாச்சியில் இது மாதிரி எந்த தப்பு நடக்காது ப்ரோ. அந்த ஒரு தைரியத்தில் தான் நாங்கள் இருக்கோம். அதனால தான் அண்ணனுக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம். இது வரைக்கும் இவ்வளோ சீக்கிரம் எதிர்பார்த்தீங்களா சிஎம் ஆவார்? கண்டிப்பாக இல்லை ப்ரோ. ஏதோ ஒரு சீக்கிரம் ஜெயிக்க வச்சு புரியல. ஏதோ ஒரு இவ்வளோ சீக்கிரம் ஜெயிக்க வச்சு ரசிகராக இருந்த தொண்டர்களாக மாற்றினது தான் ஜெயிக்க வச்சு தவிர அரசியலில் தொண்டராக இருந்தாங்க, ரசிகராக இருந்தாங்க பார்த்தீங்களா. ரசிகராக வந்து அரசியலில் வந்து உங்களுக்கு நான் இருக்கேண்ணா, கவலைப்படாதண்ணா, விஜய் அண்ணனா இல்லாமல் எங்களுக்கு கூட பிறந்த அண்ணனா, எங்கள் ரத்த பந்தமாக ரத்த உறவாக இருந்த எல்லா அண்ணனுங்கள்லாம் அண்ணனா வந்து எங்களுக்கு வந்து உதவி பண்ணார், ஓட்டு கேட்டார் எல்லாரும். ஆக்சுவலாக நான் வந்து கோயம்புத்தூர் போகிறோம், நான் நேட்டிவ் கோயம்புத்தூர், சேரில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கோயம்புத்தூர் உங்களுக்கு தெரியும் யார் அந்த கொங்கு மண்டலத்தில் யார் ஆட்சி செய்கிறாங்க அப்படின்ட்டு. அது எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணி கட்சனன் அடிச்சார் பார்த்தீங்களா, அங்கே நிற்கிறாரு தளபதி.
இன்னைக்கு த்ரிஷா வந்திருந்தாங்க. இது என்ன இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குன்னா த்ரிஷா எதனால் வராங்க அப்படின்னு விஜய் ஃபேன்ஸே நிறைய பேர் கேள்விலாம் கேட்குறாங்க. ப்ரோ அவர் வராங்கன்னா நட்பு ரீதியாக வராங்க. இப்போ உங்களுக்கு நீங்கள் ஒரு ஷார்ட் ஃபிலிம் நடிக்கணும்னு வச்சுக்கோங்க, அதில் ஒரு ஹீரோயினாக இருக்காங்க. அவங்க வந்து நீங்கள் ஏதோ ஃபங்க்ஷன்ஸ் நீங்கள் அரேஞ்ச் பண்ணுறீங்க, அதில் வந்து நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணுறீங்க. அது மாதிரி தான் அவங்களோட பர்சன்ஸ் நம்ம போய் இன்ட்ராக்ட் ஆக முடியாது. இல்லை இது நட்பு ரீதியாக இருக்கலாம், இல்லை அது வாட் எவர் இட் இஸ், நட்பு ரீதியாக இருக்கலாம், இல்லை படத்தில் நடிக்கிறதுக்காக கூப்பிடலாம், இல்லை ஃபேமிலி ஃப்ரெண்டாக இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். அதை நம்ம தப்பான கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடாது. இல்லை நம்ம அது அவங்களோட பர்சன்ஸ். இப்போ நம்மளோட பர்சன்ஸ் யார் இன்ட்ராக்ட் ஆனாலும் நமக்கு ஒரு மாதிரி ஆகும்ல. அது அவரோட பர்சன்ஸ், அது அவர் பார்த்துக்கிட்டோம், நம்ம எதுவும் சொல்ல முடியாது. அவர் தான் சொல்கிறாரு, என்னை பற்றி எனக்கு தெரியும், த்ரிஷாவுக்கு தெரியும், தமிழ்நாட்டு மக்கள் பற்றி எனக்கு தெரியும், அதை பற்றி நான் எதுவும் கவலைப்பட தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாருல.